வணக்கம், வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து எப்படி ஒரு எளிமையான இயந்திரத்தில் இளநீர் வெட்டலாம். இளநீர் வெட்டும் எளிமையான இயந்திரம், இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த இயந்திரம் அதுவும் இந்த சீசனில் பர்டிகுலராக இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லா இடத்துலையுமே வெயில் இப்போ கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த வெயில் காலத்தில் நம்ம அனைவரும் நிறையா குடிக்க வேண்டியது வந்து இளநீர். ஏன்னா இளநீர் வந்துட்டு அதில் எந்த ஒரு ரசாயனமும் கிடையாது. இப்போ வெளிநாட்டு நிறுவனங்கள், வெளிநாட்டு கோலா நிறுவனங்கள் பண்ணுற மாதிரி இளநீருக்கு யாரும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணுறது கிடையாது. பட் இளநீரில் நிறைய நன்மைகள் உள்ளது. ஸோ முடிந்த வரைக்கும் நம்மளும் சரி, நம்ம வீட்டில் பெரியவங்க இல்லை குழந்தைகள், அடுத்த தலைமுறையினர் எல்லாத்துக்குமே இந்த நேச்சுரல் இயற்கையாக நம்ம ஊரில் விளைவிக்கிற இளநீர் ஆகட்டும், தர்பூசணி ஆகட்டும், இல்லை நேச்சுரல் ஃப்ரூட் ஜூஸஸ் ஆகட்டும், இல்லாட்டி சுகர்கேன் ஜூஸ் ஆகட்டும், கரும்பு ஜூஸ் ஆகட்டும், இது எல்லாமே இந்த சம்மர் சீசன், இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் இது மாதிரி நேச்சுரலாக ஃபுட்ஸ் கொடுத்து நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் சரி, நம்மளோட விவசாயிகளுக்கு ஒரு சின்ன வகையாக நம்ம இதோட ஆதரவும் கொடுக்க முடியும். நம்ம ஜஸ்ட்டு ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் சேவ் ஃபார்மர், சேவ் அக்ரிகல்ச்சர்னு போட்டால் அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இது மாதிரி நம்ம ஊரில் விளைவிக்கிற பொருட்களை நம்ம கன்சியூம் பண்ணுறப்ப நம்மளோட சின்ன ஒரு பங்களிப்பை விவசாயத்துக்கும் சரி, விவசாயிகளுக்கு ஒரு ஆதரவாகவும் நம்ம கொடுக்குறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் வந்து கடந்த 30 வருஷமாக அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் ஒரு முன்னோடியாக இருக்கும். நம்மக்கிட்ட ஒரு சாஃப் கட்டர்ஸு, மில்கிங் மிஷின்ஸு, ப்ரஷ் கட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாட்டு பண்ணைக்கு தேவையான எக்யூப்மெண்ட் இருக்குது. விதைக்கிற கருவிலேருந்து அறுவடை பண்ணுற கருவி வரைக்கும் விவசாயத்துக்கு தேவையான எக்யூப்மெண்ட் இருக்குது. மில்க் ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி கோகோனட் ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரோன் டெக்னாலஜிஸ், கிச்சன் எக்யூப்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் டெக்னாலஜிஸும் மிஷினரிஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மிஷின் நம்ம எப்படி டிசைன் பண்ணிக்கணும்னா, ரொம்ப காம்பேக்டாக ஜஸ்ட்டு எல்லாருமே, ஒரு இளநீர் கடை வச்சுருக்கவங்களும் சரி, ஒரு வீட்டில் இருக்க இல்லத்தரசிங்களும் சரி, ஒரு மகளிர் சுய உதவிக்குழு வச்சுருக்கவங்களும் சரி, இது யார் வேணால் இந்த மிஷினை வாங்கிட்டு ஒரு சொந்த தொழில் முனைவோர் ஆகலாம். இப்போ நீங்கள் இந்த சம்மர் சீசனில் உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு வருமானம் வரணும் அப்படின்னா இந்த மிஷின் நீங்கள் வாங்கி வச்சுட்டு எந்த கடையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எக்ஸிஸ்டிங் ஒரு ஜெராக்ஸ் ஷாப் வச்சுருக்கலாம், இல்லை ஒரு மளிகை கடை வச்சுருக்கலாம், இல்லை சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். அந்த கடைக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒரு இது மிஷின் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 2லேருந்து 3 அடிக்குள்ளே தான் மிஷின் டோட்டலாக இருக்குது. அதே மாதிரி மிஷினை ஈஸியாக நம்ம எங்கே வேணால் லிஃப்ட் பண்ணி கொண்டு போய்க்க முடியும், ஈஸியாக யார் வேணால் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அது மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மிஷினை நீங்கள் பயன்படுத்திட்டு எவ்வளோ நீங்கள் இந்த சம்மர் சீசனுக்குள்ளே நீங்கள் லாபம் ஈட்ட முடியும், இல்லை நீங்களே ஒரு விவசாயியாக இருந்தால் நீங்கள் இளநீர், நம்ம தோட்டத்தை இளநீர் நீங்களே விளைவிக்கிற மாதிரி இருந்தால் அந்த இளநியை நீங்களே டேரெக்டாக சந்தைப்படுத்துறதுக்கான வாய்ப்பு. நீங்கள் விவசாய தோட்டத்துலேருந்து உங்களுக்கு முன்னாடி மெயின் ரோடு ஃபேஸிங் எதாவது இருந்துச்சுன்னா அங்கே நீங்களே ஒரு சின்ன கடையை போட்டு நீங்களே டேரெக்டாக சந்தைப்படுத்தலாம். எந்த ஒரு விவசாய பொருளையும் நீங்கள் மதிப்பு கூட்டுறப்பையோ இல்லை நீங்களே டைரெக்டாக சந்தைப்படுத்துகிறப்ப தான் வந்து உங்களுக்கு லாபம் அதிகமாகும். இல்லை நீங்கள் ஒரு இடைத்தரகர்கிட்டையோ இல்லை நீங்கள் மற்ற நிறுவனங்களுக்கோ கொடுத்தா நீங்கள் எதிர்பார்க்குற லாபம் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தோம்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரே ஹேண்டில் வந்துட்டு நம்ம கட்டிங்கும் பண்ணிக்கலாம், ஹோல்ஸ் போட்டுக்கலாம், அப்புறம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் இளநீர் 2ஆக வெட்டிக்கலாம். இந்த 3 ப்ராசஸுமே இதே மிஷினில் பண்ணிக்கலாம். இந்த பிளேடு வந்து ஹைலி ஹார்டன்டு பிளேடு. இந்த பிளேடும் அதே மாதிரி இந்த பஞ்ச் போடுற இடம் உள்ளே நீங்கள் தண்ணி குடிக்கிறதுல உள்ளே என்டர் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுட் கிரேடில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலேயே வந்துட்டு 2 மாடல், இன்னொரு மாடல் வந்து கீழே நீங்கள் இது கீழே ஒரு 10 இளநீர் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி வேணும்னா சுற்றி வெல்டு மெஷில் நாங்கள் அதுவும் பண்ணித்தரோம். இல்லை நான் வெளியே தான் வச்சுக்க போகிறேன், எனக்கு அது வேண்டாம் அப்படின்னா இந்த பின் எல்லாமையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ லைவாக ஒரு இளநியை வெட்டி நம்ம குடிச்சு பார்க்கலாம் வாங்க.
ஸோ இப்போ ஈஸியாக பார்த்தோம், ஒரு இளநியை எப்படி ஈஸியாக நம்ம சீவி ஒரே இதில் சீவிட்டு ஒரே இதில் ஓட்டை போட்டுக்கலாம். இதை நம்ம குடிச்சு முடிச்சிட்டோம்னா இதை அப்படியே இதில் வச்சு ரெண்டாகவும் நம்ம வெட்டிக்க முடியும். ஸோ ரொம்ப சிம்பிளாக காம்பேக்டாக இதை டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மிஷின் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்ம சேல்ஸ் டீமோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும், அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி உன்னிற மாடல் கீழே ஒரு பின்னுனா வெல்டு மெஷ் வச்சு கொடுத்துருப்போம். ஸோ கீழே நீங்கள் இளநீர் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரியும் ப்ரொவிஷன் இருக்குது. அந்த மாடல் வேணுமா இல்லை இந்த மாடல் வேணுமா நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸோட மெயின் அட்வான்டேஜே நம்ம எல்லா பேமெண்ட் மெத்தட்ஸுமே அக்செப்ட் பண்ணுறோம். கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா இஎம்ஐயில் பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு பண்ணிக்கலாம், யூபிஐ பேமெண்ட்ஸில் பண்ணிக்கலாம், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் கேஷ் டெபாசிட் பண்ணலாம். எனி பேமெண்ட் மெத்தடில் நமக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட் பார்சல் சர்வீஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்க பார்சல் சர்வீஸ் கூட நமக்கு டைப் இருக்குது. உங்களுக்கு நியரஸ்ட் பார்சல் சர்வீஸ் எங்கே இருக்கோ அதில் நம்ம இதை மிஷினை நீட்டாக பேக் பண்ணிவிட்டு ஒரு பேக் மீன்ஸ் உங்களுக்கு பிளாஸ்டிக் கவரை சுற்றி உங்களுக்கு நம்ம பார்சல் சர்வீஸை நம்ம புக் பண்ணி விட்ருவோம். இப்போ பார்த்தா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 3-4 வருஷமே நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்தப்போ ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமில் மட்டும் நம்ம எல்லாருமே கோலா குடிக்க வேண்டாம்னு ஒரு பெரிய லெவலில் நம்ம ஒரு அவேர்னஸ் வந்துச்சு. எல்லா ஹோட்டல்ஸ் எல்லா இதுலேருந்தும் அந்த கோலாவோட இதை ரிமூவ் பண்ணாங்க, ஃபாரின் கம்பெனிஸோட இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்பி இப்போ எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு. அந்த டைமில் நம்ம இளநீ, கரும்பு ஜூஸு, இல்லை நமக்கு வந்துட்டு தர்பூசணி, இது மாதிரியான நேச்சுரல் ஜூஸஸ் நேச்சுரல் நம்ம நிறையா குடிக்க ஆரம்பித்தோம். பட் இப்போ திரும்பி அதெல்லாம் நம்ம மறந்துகிட்டே வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ முடிந்தவரை நம்ம ஊரில் நம்ம நாட்டு விவசாயிகளுக்கு நம்மளால் முடிஞ்ச சிறிய உதவியை செய்வோம். சிறிய உதவினா சிறிய ஹெல்ப் நம்ம பண்ணுவோம். முடிந்தவரை நேச்சுரல் ஃபுட்ஸு, நேச்சுரல் ஜூஸஸ், நேச்சுரல் திங்ஸ் நம்ம எடுத்துக்கிறப்ப நம்மளோட ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு நம்ம ஒரு பங்களிப்பாக நம்மளோட சப்போர்ட்டும் கொடுத்த மாதிரி இருக்கும். வாழ்க பாரதம், வாழ்க விவசாயம்.